பெருவிழா கொண்டாடுவோம், நாம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம். ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம், நாம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம். நமக்கு நங்கூரம் இயேசுவின் சிலுவையே, நமக்கு நங்கூரம் இயேசுவின் சிலுவையே. எதிர்நோக்கியே திருப்பயணியாய் செல்வோம், எதிர்நோக்கியே திருப்பயணியாய் செல்வோம். ஜூபிலி ஆஹா ஜூபிலி, ஓஹோ ஜூபிலி, இயேசு பிறந்த ஜூபிலி. ஜூபிலி ஆஹா ஜூபிலி, ஓஹோ ஜூபிலி, இயேசு பிறந்த ஜூபிலி. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல எந்த தெய்வமும் செய்ய முடியாத இயலாத ஒரு காரியம் மனிதர்கள் மீதுள்ள நம்பிக்கையை, அன்பினை, மீட்பினை வெளிப்படுத்தும்படியாக மனுஷனாக மாறுவது, மனித நிலைக்கு, மனிதனுடைய இழிநிலைக்கு தன்னை உட்படுத்துவது, அவனை காப்பாற்ற அவனுக்குள் ஒரு மனிதனுக்குள் மனிதனாக உருவாகி அவனை எல்லா கட்டங்களிலும் மனிதர்களை சந்தித்து எப்படி செய்தால் இந்த ஒட்டுமொத்தமான மனுக்குலத்தை மீட்க முடியும் என்ற கட்டத்தில் அந்த அன்பு என்ற உச்சபட்சத்தில் அந்த அன்புக்காக உயிரை கொடுப்பது, அவமானங்களை ஏற்பது, வேதனை மரணத்தை சந்திப்பது, இப்படியாக அன்பினை இந்த உலகத்துக்கு நிரூபித்த, பகைவனையும் நேசித்த, அனைவரையும் விண்ணக மகிமைக்கு கொண்டு வந்த அந்த கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு கடவுள் இந்த உலகத்தில் உருவாகின அந்த பிறப்பு, கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய இந்த உலகத்தினுடைய வரலாற்று நிகழ்வு இதோ இன்னும் அகில உலகம் கொண்டாடுகிறது. கிறிஸ்து பிறப்பிற்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின் என்று. இப்படியாக அந்த ஆண்டவர் இந்த உலகத்தை மீட்டெடுத்த அவருடைய அன்பின் உச்சகட்டமாக, அவருடைய அந்த பிறப்பின் அடையாளமாக இந்த யூபிலி என்கிற 2025ஆம் ஆண்டில இந்த மாபெரும் அந்த கடவுளுடைய பேரன்பை கொண்டாடும் பட்சத்துல இறைமகன் இயேசு ஏற்படுத்திய இந்த திரு அவையினுடைய ஆட்சியில, திருத்தந்தையினுடைய வழிநடத்துதல இறை மக்களாகிய நாம் ஒருங்கிணைந்து அந்த கடவுளுடைய அன்பை கொண்டாடக்கூடிய அடையாளமாகிய இந்த சிலுவை நம் முன் இருக்கிறது. இந்த சிலுவை நம்முடைய கடவுளுடைய அன்பின் அடையாளம், இது நம்முடைய நம்பிக்கையின் அடையாளம், இது ஒரு கடவுளுடைய தியாகத்தின் அடையாளம். எனவேதான் இந்த ஒரு கடவுளுடைய பிணைப்பின் அன்பின் சின்னத்தை, அடையாளத்தை கொண்டாடும்படியாக இந்த யூபிலி ஆண்டில இந்த யூபிலி சிலுவை மிக முக்கிய மையப்படுத்தப்படுகிறது. அந்த சிலுவையை மையப்படுத்தி நாம் இன்று இந்த யூபிலி சிலுவை பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். சிலுவையில் அறையுண்ட மெசியா இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள், இங்க சொல்லுங்க பார்க்கலாம், இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமே உணர்ந்திடட்டும். இந்த பழமையான பாடல், இந்த 4 வரிகளை எல்லாரும் சேர்ந்து உங்க கையில இருக்கிற அந்த சிலுவையை நீங்க பற்றி கொண்டு சிலுவையில் அறையுண்ட மெசியான்னு பாடணும். கடைசியில அல்லேலூயா என்ற வார்த்தை வரும். தவகாலம் என்பதனால அல்லேலூயாவை நீங்க சொல்லாம இயேசுவே இயேசுவே வாழ்க அப்படின்னு பாடணும். சிலுவையில் அறையுண்ட மெசியா இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இறை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமே உணர்ந்திடட்டும். கரங்களை சிலுவை பிடிச்சிங்க. சிலுவையில் அறையுண்ட மெசியா இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இறை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். இயேசுவே இயேசுவே வாழ்க, இயேசுவே இயேசுவே வாழ்க. பாடுங்க. இயேசுவே இயேசுவே வாழ்க, இயேசுவே இயேசுவே வாழ்க. சிலுவையில் அறையுண்ட மெசியா இறை வல்லமையும்
வாழ்க. இயேசுவே இயேசுவே வாழ்க. இயேசுவே இயேசுவே வாழ்க. இப்பொழுது இந்த யூபிலி ஆண்டின் இந்த சிலுவை, இந்த மறை மாவட்டத்திற்கென்ற இந்த வடிவமைப்பு, இந்த யூபிலி ஆண்டிற்கென்ற இந்த சிலுவையினுடைய அந்த அர்த்தம், அதனுடைய சாரம்சத்தை பற்றி இப்பொழுது தந்தை அவர்கள் நமக்கு விளக்குவார்கள். இதனை உணர்ந்து கொண்டு அடுத்த கட்டமாக இந்த பயணத்தை மேற்கொள்வோம். அமரலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நடைபெறவிருக்கிற யூபிலி சிலுவை பவனியில் 3 முக்கிய காரியங்களை நாம் நினைவில் வைத்து கொண்டு இந்த பவனில் பங்கெடுக்க அழைக்கப்படுகிறோம். ஒன்று முக்கியமான முதல் காரியம், இந்த ஜூபிலி சிலுவையில் பார்க்கிற பொழுது அடியில் இருக்க நங்கூரம். அந்த நங்கூரம் கப்பலை நிலைநிறுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அலைபாய்கின்ற அலைகளை சிக்கிக் கொண்டிருக்கிற பெருங்கடலுடைய அதனுடைய தாக்கத்திலே இருக்கின்ற ஒரு கடலில் மிதக்கின்ற பாதிக்கப்படுகின்ற ஒரு கப்பலை நிலைநிறுத்துவதற்காக, அப்போ ஏற்பட்ட வீசுகின்ற அந்த புயல் போன்ற மாபெரும் ஒரு சிக்கலிலிருந்து விடுவிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள் இந்த நங்கூரம் என்பது. அதை கீழே இறக்கி அந்த கப்பலை நிலைநிறுத்துவார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பல்வேறுபட்ட பிரச்சனைக்குரிய போராட்டங்கள் இந்த வாழ்க்கையில, அல்லது நம்முடைய பல்வேறுபட்ட துன்ப துயரமான சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை நிலைநிறுத்தி நிதானித்து அது பிறகு பயணிப்பதற்கான ஒரு தெம்பையும் ஒரு நிதானத்தையும் அல்லது அதற்கான ஒரு தேர்ந்த தெளிவையும் பெற்றுக்கொள்வதற்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற, அல்லது திருச்சபை இன்று நமக்கு நினைவூட்டுகிற காரியம் அந்த திருச்சிலுவை. இந்த திருச்சிலுவை நம்முடைய வாழ்வினுடைய நங்கூரமாக மாறிவிட வேண்டும். குறிப்பாக துன்பங்கள், துயரங்கள், நோய் நோக்காடுகள் அல்லது பல்வேறுபட்ட தீமையின் போராட்டங்களிலே நாம் இருக்கிற பொழுது நாம் அதை கெட்டியாக சிலுவையை, திருச்சிலுவையை கெட்டியாக பற்றி கொள்கிற மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க இந்த நாளிலே இந்த முதல் கருத்தாக வைத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது கருத்து, திருச்சிலுவை இந்த ஜூபிலி ஆண்டினுடைய முக்கியமான கருத்தாக இருக்கிற நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். இந்த உலகம் கெட்டதுதான், இந்த உலகத்திலே தீமைகள் நிறைந்திருக்கிறது தான், இந்த உலகம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளால் நிறைந்திருக்கிறது தான், என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே இருட்டாக அல்லது எதிர்மறையான காரியமாக இருக்கிறது தான். ஆனாலும் நான் நம்பிக்கையோடு பயணிப்பேன். நான் இந்த சூழ்நிலையில, இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து நம்பிக்கையோடு நான் பயணிப்பேன். எதை முன்வைத்து? என் ஆண்டவருடைய சிலுவையை பற்றி கொண்டு நான் பயணிப்பேன். எப்படி பாலைவனத்தில் மோசேயை உயர்த்தி மக்களுக்கு வாழ்வு கொடுத்தாரோ, அதே போன்று ஆண்டவருடைய திருச்சலை உயர்த்தி பிடித்து என் வாழ்க்கையை நான் வழிநடத்துவேன். நம்பிக்கையோடு வழிநடப்பேன். உண்மையான ஒரு எதிர்நோக்கோடு, நம்பிக்கை நிறைந்த எதிர்நோக்கோடு அல்லது மனம் தளராத எதிர்நோக்கோடு நான் என் வாழ்க்கை எவ்வளவு துன்பம் வந்தாலும், வேதனை வந்தாலும் நான் பயணிப்பேன் என்றதை இரண்டாவது கருத்தாக மனதில் வைத்துக்கொள்ள அழைக்கப்படும். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ, பயணிக்க நினைவில் வைத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, அன்பார்ந்தவர்களே, இந்த திருச்சிலுவை என்பது இரக்கத்தினுடைய அடையாளம். ஆண்டவர் நம்மீது வைத்த இரக்கத்தினுடைய இரக்கம் பொங்கி வழிந்த ஒரு சிலுவை மரம். இந்த திருச்சிலுவையை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும். அதில் வழிந்து ஓடுகிற இரக்கத்தை நமதாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நாம் பாவிகளாக இருந்த போதே நம்மீது அவர் அன்பு கூர்ந்தார், நமக்காக உயிரையும் கொடுக்க முன் வந்தார். எனவே அந்த இரக்கத்தை பயன்படுத்தி கொண்டு எப்பேற்பட்ட பாவமான அல்லது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டுடைய இந்த திருச்சிலுவை நாம் நம்பிக்கையோடு நெருங்கி வந்து அவருடைய திருச்சிலுவையின் வழிந்தோடுகிற இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நாம் பயணிப்போம். ஆகவே இறைவன் நம்மை இந்த திருச்சிலுவையினால் மீட்டறுது போல அவருடைய இரக்கத்தினாலும் நம்மை இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய இரக்கமே நம்மை வழிநடத்துகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் அந்த திருச்சிலுவையினுடைய வழிந்து ஓடுகிற இரக்கம் என்னுடைய குடும்பத்தின் மீதும், நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மீதும், அது நான் செய்கிற செயல்கள் மீதும், காரியங்கள் மீதும் நிறைவாய் அது பொழியப்பட, அதை அனதாக்கி கொள்ள
நான் இந்த பவனிலே பங்கெடுப்பேன் என்று சொல்லி, மூன்றாவது கருத்தாகிய ஆண்டவருடைய இரக்கத்தை, மாபெரும் பேர் இரக்கத்தை மனதில் வைத்து நாம் பயணிக்க என்று அழைக்கப்படுவோம். ஆகவே இந்த 3 கருத்துக்களை உள்வைத்துக் கொள்வோம். நாம் பயணிக்கிற பொழுது அதை குறித்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த ஒரு அடையாளம், அன்பின் அடையாளம் திருச்சிலுவை. எனவே நான் அதை கட்டியாய் பற்றிக் கொள்வேன். அதை நான் என்னுடைய நம்பிக்கையாக மாற்றிக்கொள்வேன். மூன்றாவது, அதுவே என்னுடைய விடுதலைக்கான, வாழ்விற்கான ஆசீர்வாதமாய், இரக்கமாய் அதை நான் மாற்றிக்கொள்வேன். அதற்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த திருபவனியில் பங்கெடுக்கிற பொழுது ஆண்டுடைய மாபெரும் இரக்கம், திருச்சிலுவையில் பொங்கி வழிகிற அவருடைய ரத்தம் நம்மை விடுவிக்கட்டும், ஆஸ்வதிக்கட்டும், வழிநடத்தட்டும். தொடர்ந்து நாம் அவருடைய திருச்சிலுவையின் மக்களாக மாறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நங்கூரம், நம்பிக்கை, இரக்கம் என்ற இந்த 3 சிந்தனைகளை உள்ளடக்கிய இந்த யூபிலி சிலுவையை பற்றி இப்பொழுது நாம் உள்வாங்கி கேட்டுணர்ந்தோம். இந்த சிலுவையை பற்றிக் கொள்வோம். மீண்டும் அனைவரும் அந்த தொகையரா அந்த பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இந்த சிலுவையை பற்றி கொண்டு. சிலுவையில் அறையுண்ட மெசியா, சத்தமாக மக்கள் உங்களுடைய குரல் கேட்கணும். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாயுள்ளார். இது உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். இயேசுவே இயேசுவே வாழ்க, இயேசுவே இயேசுவே வாழ்க, இயேசுவே இயேசுவே வாழ்க, இயேசுவே இயேசுவே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்பொழுது அருள் தந்தை சின்னப்ப காரசால அவர்கள் இந்த அலங்கரிக்கப்பட்ட யூபிலி, இந்த சிலுவை தாங்கிய இந்த தேரினையும் நம்முடைய கரங்கள் இருக்கிற இந்த யூபிலி சிலுவையும் புனிதப்படுத்த இருக்கிறார். இது புனிதப்படுத்தப்பட்ட பிறகு இந்த சிலுவை நங்கூரமாக, நம்பிக்கையாக, இரக்கமாக நாம் பற்றிக்கொண்டு இந்த பவனியிலே பங்கேற்போம். கைகளில் இருக்கின்ற இந்த யூபிலி சிலுவைகளை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நம்முடைய உயர் மறை மாவட்டத்திற்காக சிறப்பாக தயார்படுத்தி இருக்கின்ற இந்த யூபிலி திருச்சிலுவை தாங்கிய இந்த தேரினையும், உங்களுடைய கைகளில் நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த திருச்சிலுவையும் இப்பொழுது புனிதமாக்கப்படும். அதன் பிறகு நாம் இந்த திருச்சிலுவை பவனிலே பங்கேற்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, மனிதரை மீட்க மனுவுரு எடுத்த உம் திருமகனின் அடையாளமாய் அமைந்துள்ள யூபிலி திருச்சிலுவை தாங்கியிருக்கின்ற இந்த திரு தேரினையும், எங்கள் கைகளில் இருக்கின்ற இந்த திருச்சிலுவையும் நீர் புனிதப்படுத்தி அருளும். சிலுவை அணிவோருக்கும் பின்பற்றுவோருக்கும் அவர்களது நம்பிக்கை வாழ்வின் சின்னமாகவும், மனித மீட்பின் அடையாளமாகவும், எதிரிகளிடமிருந்து அவர்களை பாதுகாக்கும் கருவியாகவும், சோதனை வேளையில் அவர்களுக்கு துணையாகவும், சோர்ந்து போகும் தருணத்தில் அவர்களுக்கு நம்பிக்கையாகவும், துன்பங்கள் சூழும் நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலாகவும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இந்த பவனியில் முதல்ல பணிப்பிட சிறுவர்கள், அதைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர்கள், அதைத் தொடர்ந்து பெண்கள், அதைத் தொடர்ந்து ஆண்கள், அதைத் தொடர்ந்து இந்த கொடை பிடித்துக் கொண்டிருக்க வாலண்டியர்ஸ், அதைத் தொடர்ந்து நம்முடைய அருள் சகோதரிகள், அதைத் தொடர்ந்து அருள் தந்தையர்கள் பவனியாக செல்வார். பாடுகிற குழுவினர், அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு வழி நடத்த வாலண்டியர்ஸ், பாரிஷ் கவுன்சில் மெம்பர்ஸ் முன்ன செல்லுங்க. பேட்ஜ் அணிந்திருப்பவர்கள் அவர்களை வழி நடத்துங்கள். நாம் மெயின் கேட் வழியாக வெளியே செல்லுகின்றோம். அங்கே நிறைய டிராபிக் இருக்கும். ஆகவே தயவு செய்து
உங்களுக்கு வழிகாட்டுதல்படி செல்ல அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நமது ஆலயத்தின் அருகாமல் இருக்கின்ற அந்த காம்பவுண்ட் சுவர் வழியாக மீண்டும் நாம் நமது இடப்புறம் இருக்கின்ற இந்த கேட் வழியாக உள்ளே நுழைவோம். அதை தொடர்ந்து ஆலயத்தை வலம் வந்து இந்த இடத்திற்கு மீண்டும் சேருவோம். நீங்க இடத்திற்காக பயப்பட வேண்டாம். ஒரே போயிட்டு திருப்பி இந்த பக்கம் வந்துருவோம். அது ஒரு 10 நிமிடம் தான் நடைபெறும். எனவே தயவு செய்து இந்த பவனியில மிக வேகமாக அருள் சகோதரிகள் இந்த கொலைக்கு முன்பாக செல்வோம். அதை தொடர்ந்து அருள் தந்தையர்கள் கடைசியாக இந்த ஜூபிலி சிலுவையானது பவனியாக எடுத்து வரும். இப்போது பாடலும் தந்தையர்கள் வழி நடத்துவார்கள். மீண்டும் ஒரு முறை சிலுவையில் அறையுண்ட மெசியா. இந்த வரிகளை மக்கள் நீங்க எல்லாரும் பழைய பாடல் தான், எல்லாரும் சேர்ந்து. அன்பானவர்களே, அனைவரும் தயவு செய்து இந்த பவுனியிலே கலந்து கொள்ளுங்கள். சிலுவையில் அறையுண்ட மெசியா. சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாயுள்ளார். இறை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமே உணர்ந்திடட்டும். அனைவரும் சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாயுள்ளார். இறை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமே உணர்ந்திட. இயேசுவே 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 வாழ்க, இயேசுவே இயேசுவே வாழ்க, இயேசுவே இயேசுவே வாழ்க, இயேசுவே இயேசுவே வாழ்க. இப்பொழுது அனைவரும் சேர்ந்து சொல்ல வேண்டியது, எதிர்நோக்கின் பயணிகளாக எம்மை நடத்தும் ஆண்டவரே. சொல்லுங்க. எதிர்நோக்கின் பயணிகளாக எம்மை நடத்தும் ஆண்டவரே. எதிர்நோக்கின் பயணிகளாக எம்மை நடத்தும் ஆண்டவரே. எதிர்நோக்கின் பயணிகளாக எம்மை நடத்தும் ஆண்டவரே. அமைதியற்ற உலகினிலே அல்லாடும் வேளையிலே எதிர்நோக்கின் பயணிகளாக எம்மை நடத்தும் ஆண்டவரே. போர் முழக்கும் எங்களை சோர்வடைய செய்கையிலே எதிர்நோக்கின் பயணிகளாக எம்மை நடத்தும் ஆண்டவரே. இல்லாமை பொல்லாமை செயலிழுக்க செய்கையிலே எதிர்நோக்கின் பயணிகளாக எம்மை நடத்தும் ஆண்டவரே. துன்பங்கள் துயரங்கள் வாட்டுகின்ற வேளையிலே எதிர்நோக்கின் பயணிகளாக எம்மை நடத்தும் ஆண்டவரே. வன்முறையும் வஞ்சகமும் தலைவரித்து ஆடுகையிலே எதிர்நோக்கின் பயணிகளாக எம்மை நடத்தும் ஆண்டவரே. சுயநலமும் சூதுகளும் எமை சுரண்டும் போதினிலே எதிர்நோக்கின் பயணிகளாக எம்மை நடத்தும் ஆண்டவரே. பொறுப்பற்ற வாழ்க்கையால் இயற்கை ஆபத்துகளை சந்திக்கும் பொழுது எதிர்நோக்கின் பயணிகளாக எம்மை நடத்தும் ஆண்டவரே. இருள் சூழ்ந்த உலகினிலே ஒளி இழந்து தவிக்கையிலே எதிர்நோக்கின் பயணிகளாக எம்மை நடத்தும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மகிமை, இயேசு ராஜா வாழ்க, இயேசு அரசர் வாழ்க, இயேசு அரசர் வாழ்க. திருப்பாடல் 27. இப்பொழுது அனைவரும் சேர்ந்து சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. சொல்லுவோம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களை இடறி விழுந்தார்கள். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கெதிராக ஒரு படையை பாளையம் இறக்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கெதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரை நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் அளித்தருளும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரை உமது முகத்தையே நாடுவேன்.
ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. கரங்களை உயர்த்துவோம். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மகிமை. இப்பொழுது அனைவரும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உமை துதிப்பேன் என்ற பாடலை அனைவரும் மகிழ்ச்சியோடு பாடல் பாடிக்கொண்டு செல்வாம். அன்பார்ந்தவர்களே, தயவு செய்து வேகமாக நீங்கள் ஆலயத்தை சுற்றி வாருங்கள். உள்ளே ஏற்கனவே வந்தவர்கள் உங்கள் இருக்கையில் சென்று நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். வேகமாக பவனியை துவக்குங்கள். உள்ளே ஏற்கனவே பவனி முடித்து வருபவர்கள் அமைதியாக உங்கள் இருக்கைக்கு சென்று அமருங்கள். அனைவரும் சத்தமாக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். திருச்சிலுவையை கரங்களை பற்றிக்கொண்டு அவரோடு நாம் மன்றாடுவோம். உங்கள் பதில் எங்களை ரட்சித்தருளும் சொல்லுவோம். எங்களை ரட்சித்தருளும். இறைவனின் செம்மறி பலியாக்கப்பட்டு மகிமை பெற்ற மரமாகிய திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையான திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்தும் திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். துன்புறுத்தப்படும் மாசற்றோரின் அடைக்கலமான திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். வழி தவறி செல்வோரின் பாதையாகிய திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். எளியவரின் ஆறுதலான திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். வலியவரை வலிமையோடு கட்டுப்படுத்தும் திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். பாவிகளின் ஆறுதலான திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். இளையோரின் வழிகாட்டியான திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். அழகையை அச்சுறுத்தும் வல்லமையுள்ள திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். நம்பிக்கையற்றவரின் நம்பிக்கையான திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். குழந்தை பருவத்தின் பாதுகாவலனான திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். மனிதகுலத்தின் வலிமையான திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். முதியவரின் இறுதி நம்பிக்கையான திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். அடிமைப்படுத்தப்பட்டவரின் விடுதலையான திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். அறியாமையின் அறிவை நிறைக்கும் திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். மனித வாழ்வின் விதிமுறையான திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். இறைவாக்கினர்களால் பறைசாற்றப்பட்ட திருச்சிலுவையே எங்களை ரட்சித்தருளும். அப்போஸ்தலர்களால்
போதகர்களால் போதிக்கப்பட்ட திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். மறைசாட்சியரின் மகிமையான திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். துறவியரின் பாடமான திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். கன்னியரின் கற்பான திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். குருக்களின் ஆனந்தமான திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். பாரின் பாவங்களுக்காக பரிகாரமான திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். திருச்சபையின் அடித்தளமான திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். உலகத்தின் இரட்சண்யமான திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். நலிந்தவரின் ஊன்றுகோலான திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். நோயுற்றவரின் மருத்தான திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். பசைத்தோரின் உணவான திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். தாகம் தணிக்கும் மூச்சாகிய திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். பசைத்தோரின் பாலமாய் விளங்கும் திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். திருச்சபையின் அடிக்கல்லான இயேசுவை சுமந்த திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். கிறிஸ்தவர்களின் அடையாளமாக விளங்கும் திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். அன்றாட சவால்களை தாங்க துணிவு தரும் திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். பிறருக்கு தோள் கொடுத்த தூண்டும் திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். உடல் நோய்களை ஏற்க அருள் தரும் திருச்சிலுவையே, எங்களை ரட்சித்தருளும். நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்து தவிக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கை நங்குரம் சிலுவையை பற்றி கொண்டு தொடர்ந்து பாடுவோம். அனைவரும் சேர்ந்து நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம். நெஞ்சினில் அமைதி இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம். நோவிலும் சாவிலும் துடிக்கின்றோம், எங்கள் தேவனே சிலுவை பொருள் சொல்லுவார். இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ, இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ. சிலுவையில் சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இறை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமே உணர்ந்திடட்டும். இயேசுவே வாழ்க, கைகளை உயர்த்துங்க, சிலுவையை கையால பிடிச்சு உயர்த்துங்க. இயேசுவே இயேசுவே வாழ்க, இயேசுவே இயேசுவே வாழ்க, இயேசுவே இயேசுவே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.